ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய மல்லி அரிசியில் வந்து இந்த தொன்னையில் வச்ச கொழுக்கட்டையும் தான் பார்க்க போகிறாங்க. காலையில் டிஃபனும் ஒன்று பார்த்துக்கலாங்க. தூய மல்லி அரிசியில் பார்த்திங்கன்னா எலும்புக்கு நல்லா வலுவூட்டுற மாதிரி இந்த அரிசி பயன்படுங்க. இதை வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், சாதத்துக்கும் பயன்படுத்தலாம். நல்லா பியூராக நல்லா இருக்கும். இருந்தாலும் அதையே நம்ம ரொட்டீனாக பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கணுங்கிறப்ப நான் வந்து புட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த புட்டு மாவை சலிச்சுட்டு மிச்ச மாவு இருந்தது, அதில் வந்து ஒரு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இது மாதிரி தொன்னையில் வச்சுக்கிட்டேங்க. நல்லா வெல்லம் பாவு காய்ச்சி ஊற்றிட்டு மாவை அரிசியை வந்து ஒரு ட்ரிப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுடு தண்ணி பாலை ஊற்றி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு நல்லா பாவை காய்ச்சி ஊற்றி தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு இந்த மாதிரி நம்ம பதத்துக்கு ரெடி பண்ணி நம்ம இட்லி பானையில் அவிச்சு நம்ம செய்கிறப்ப இந்த தூய மல்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கும் சேஞ்சு, சளி பிடிச்சிற காலத்துலேயும் கூலிங்கான காலத்துலேயும் சாப்பிட்லாம், வெய்ய காலத்துலையும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது நம்மளோட உணவு முறைகளை நம்ம நிறைய மாற்றம் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். நிறைய இதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இது நம்ம சாப்பிட்றப்ப இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பாரம்பரிய அரிசி இது என்ன ஏதுன்னு குழந்தைங்களுக்கும் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை வந்து குழந்தைங்க வந்து பின்பற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜெனரேஷனும் அது அடுத்தடுத்து நம்ம செய்யணும், நம்ம அம்மா அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த சோளத்துலலாம் நிறைய வெரைட்டி செய்வாங்க. அதுவும் நான் எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பழக்கி விட்ருக்கேன். இந்த தூய மல்லியில் வந்து நான் சாப்பாடு செய்வேன், இட்லி தோசை செஞ்சேன். இந்த மாதிரி நான் வந்து புட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப அந்த மாவை வந்து அடியில் சலிச்சுட்டு அந்த நைஸ் மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு கொடுப்பேன். காலையில் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நான் தூய மல்லியில். ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. காலையில் பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து அவங்க டூர் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால் நான் அவளுக்கு வந்து சாம்பார் சாதமும் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் அவளுக்கு கிரேவி ரெடி பண்ணி கொடுத்து விட்ருந்தோம். காலையில் அவசரமாக செஞ்சிட்ருந்தோம். இதில் வேறு 2 பேருக்கு பயங்கர சண்டை வேறு. உன் பேக் எடுத்துக்கிறேன், என் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே காலையில் எங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக அவளுக்கு வந்து சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு ரெடி பண்ணி டூருக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தி கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. காலையில் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டா. நான் வந்து சப்பாத்திக்கு கிரேவி வந்து பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பர் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து காலையில் ரொம்ப டென்ஷனாக அவசரமாக கிளம்புறப்ப அதை வந்து எனக்கு எடுத்து போட முடியல. எப்படி செய்கிறது ப்ராசஸ்லாம் எடுத்து நான் போடவில்லை. இது பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட்லேயே செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. காலையில் டிஃபன் வந்து நாங்கள் இதை தான் செஞ்சுருந்தோம். இதெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சூப்பு பவுட்ரு தீர்ந்துருச்சு, எனக்கு கொள்ளு சூப்பு பவுட்ரு தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் அந்த சூப்பு பவுடருக்கு வேறு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே மதியத்துக்கு மேலே இதை வந்து நான் சூப்பு பவுடர் ரெடி பண்ணேன். 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வறுத்துட்டு அதோட பாசிப்பருப்பு, ஜீரகம், மிளகு வேணும்னாலும் நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக வந்து வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு பண்ணுவேன். அதனால் நான் வந்து இதில் போடலை. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு போட்டு காலையில் டீ காஃபி பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சூப்பு பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலையில் சூப்பு ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். வெஜிடபிள் சூப்பு ஒரு நாளைக்கு, கீரை சூப்பு மாற்றி குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்து